இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என் ஹஸ்பண்ட் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம். சரி, ரெண்டு பேரும் யாரா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும், அதனால நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஓகே, அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க. எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க. டைரக்டராகவும் நிறைய கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு வாட்டியும் அதனாலவே அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எங்களுக்கு சண்டை கூட வந்திருக்கு. ஏன்னா எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால என்ன பண்ண முடியும், சரி எவ்வளோ ஆகும், பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, மகாலட்சுமி அம்மாவோட உழைப்பும் தான் இருக்கு. என்னோட மாமியார் அவங்களோட உழைப்பும் தான் இருக்கு. அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டோ அதே மாதிரி அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான். ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம். என்னன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் 20 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான். இந்த படத்தில் இருக்கிற டீம் தான். எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால தான். இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சரி நம்மளால மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேசணும், டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம், ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு. அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்கிறேன், டைரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கதை இருக்கும். நீங்கள் என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற கதையை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான். அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைம்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும். இதெல்லாம் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது. சரி நம்மளால என்ன பண்ண முடியும்னால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். எங்களோட சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ இப்போ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷம் போராட்டம் உண்மையாகவே தெரியாது. ஏன்னா இது என்னோட மூவின்றது என் மூவின்றதை விட என் வாழ்க்கை. இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும். என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்புல, சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான். இதில் ஒருத்தர் யாருன்னு ஃபெமிலியர் செந்தில் சார் மட்டும்தான். அவரை வச்சு அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்கும் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும். எல்லாம் தேட்டரில் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுறோம். உங்கள் பேர் என்ன?
மோகனா ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம். தன் கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள். உங்க கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க உழைச்சு சம்பாதிச்சு அதுல ஒரு படம் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவா ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்க வந்து ஒரு உழைப்பை கொடுக்கறதும் இங்க வந்து பேசுறதும் தைரியமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குது. உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளரா வந்து ஆஃபீஸ் வந்து நீங்க கண்டிப்பா வரணும், இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையோட சொல்லும் போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல. அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்றது மரியாதைக்கும் கண்டிப்பா அவர் வெற்றி அடையணும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி, அவரே வந்து ரைட்டர், இந்த ஸ்கிரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு, படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு, நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது. சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்றது 20 நாட்களுக்குள்ள ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவா பேசிட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப என்னுடைய என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் முயற்சி ஒரு டீம் ஒர்க்கா பண்ணியிருக்கோம். 20 நாட்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். கிளியரா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது 24 மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டிஷியனுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதுல எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகா கதையை நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதுதான் கதை, நாங்க ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினா ஒரு குழுவா அவங்க இயங்கியிருக்காங்க. அண்ட் 20 நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அதுல வந்து இத்தனை பாடல்கள், காமெடி சீனு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பா இயங்கி எப்படி ஒரு மோகனா ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பா படத்தை வந்து 20 நாட்கள் டே நைட்டு, ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்க கண்டிப்பா டைட்டா பட்ஜெட் கொடுத்து இதுக்குள்ள முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்குள்ள முடிக்கணும்னு சொல்றதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. எப்படி இன்னைக்கு 2 நாட்கள் பாத்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்குல வந்து ஜேன்னு கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் வந்து 20 வருஷம் கழிச்சு நடிக்கிற 20 வருஷம் முன்னாடி நடிச்ச ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பாக்ஸ் ஆபீஸே மீண்டும் களை கட்டுது. எல்லோருமே தமிழ் சினிமால ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற படமா இன்னைக்கு கில்லி மாறி இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தா போறோம், திரையரங்கு வந்துருவோம், நாங்கெல்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இந்த படமும் வந்ததுன்னா, ஜாலியா சிரிச்சு கொண்டாடுற எல்லா ஃபேமிலியும் பார்க்குற படமா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் வந்துருவாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் திரையரங்கு வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்கன்றது தான் கில்லி படம் 2 நாள் வசூல்ல நம்மளுக்கு சொல்ற செய்தி. இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா எல்லோரையும் மகிழ்ச்சி ஒரு வணிக ரீதியில வெற்றி அடையணும். இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாகர் ஐயர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு பெரிய மனிதர்லாம் இங்க வந்திருக்காரு, எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்ல இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நீண்ட நாள் நண்பர் அவருக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி, அவருக்காக தான் இன்றைக்கி வந்தால் அதான் இந்த பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசிப்ளின்டாக 20 டேஸில் ஏன் முடித்தாங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவங்களுக்கும், சுந்தர் மகாஸ்ரீ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஸோ
எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க, அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில். நல்ல ஒரு டீம் ஒர்க். ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு. நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார், இன்னைக்கு மார்னிங்கும் கால் பண்ணிவிட்டு விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். நான் மாதவன் கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க, நான் வரது யாருக்கா எனக்கு தெரியுமா, ஏன் நீங்களே கூப்பிட்றீங்க? இல்லை நான் கூப்பிட்டு அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு டீம் கூட இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயன் சார் சொன்னாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில். ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது படக்குழுவோட முகத்தில் தெரியுது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மனிதர் கையில் போய் சேர்ந்து அது மூலமா தேட்டருக்கு வரணும். அப்போ தான் இந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து படத்தை பிஸ்னஸ் பண்ணி தரேன், ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படி சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது. அவங்க கையில் போய் மாட்டிக்காம ஒரு நல்ல மனிதர் கையில் போச்சுன்னா இந்த படத்தோட முழுமையான வெற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண அந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ண, தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இங்கே ஊருக்கான பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இதோட நான் ஃபஸ்ட்டு மேடை. என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பூஜை போட்ட மறுநாள் போன பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பாதி படம் மேலே முடிஞ்சிருச்சு. அப்போ சுந்தர் சொன்னார், நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது நீங்கள் தான் பண்ணணும், உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா? நம்ம நிறைய பர்சன்ஸ் பார்க்குறோம், மீடியாவில் எல்லாரையும் பண்ணுறோம். முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் அதை என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுறானுங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நன்றி சொல்லணும். யாருக்குன்னா ராஜ் சார், ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார், அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட். அந்த நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா, வேகமா ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்டா இருக்காரு. அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போறது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய கஷ்டம் இருக்கும். ஏன்னா நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன். 10th படிக்கும்பொழுது பிஜேவா நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்ல. எப்படி ஒர்க் பண்ணேன்னா, வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன். அண்ட் 10th 12th எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன். அது முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஐடியில் நல்ல சேல்ரி, ஏசிலே உட்காந்து வேலை பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசாக இருக்கும். நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் சொல்கிறேன். சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும், திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம். இந்த ஒரு ஃபீல்டு எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன். புதுக்கோட்டை சொந்த ஊர். ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமானா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊர். அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசா வெளியே விட மாட்டாங்க. கண்மை போட்டா திட்டுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டா திட்டுவாங்க, என்ன ட்ரெஸ் இது, ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்துல போய் நிக்க முடியும், இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது நான் அனுபவிச்சேன்.
ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன். அதை வச்சு தான் நான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க 2 வருஷம். 2 வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பித்தேன், அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஆதித்யாவில் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பளித்திருக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேசணும்னு தோணுது, பட் டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். ஒன்று தான் நான் சொல்வேன், பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்க. நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும். எப்படின்னா யூடியூப்ல பண்றதுனால சாதாரணமா வரும், இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடா தான் வரும். எதுக்கு எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணான்னு விட்டுறலாம், பிடிச்சிச்சுன்னா நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம். சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமா முடிப்பாருன்னு தெரியல. நான் யோசிக்கல இவ்வளோ சீக்கிரமா முடிப்பாரா அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு. பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு 20 நாளுக்குள்ளேயே முடிச்சு சீக்கிரமா டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்கா பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்காரு. ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் நினைச்சு பார்த்த நாள், ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச். ஒரு மூவி பண்ணா மட்டும் பத்தாது, அது வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க மட்டும் இல்லாம உங்களோட பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து நீங்க இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்கண்ணா மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ப மாட்டாங்கப்பா. தேங்க்யூ. இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் மேடம் மேக்ஸிமம் எக்ஸாம்ல பிட் எழுதாம பாஸ் பண்ற கேட்டகரி நான். பட் ஃபர்ஸ்ட் மேடம்னால பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் மேடைக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு அட்டகுடிக்கின்ற ஒரு கிராமத்துல திம்மராயப்பா முனிரத்னமா அவருக்கு பிறந்த என் பேர் வெங்கட் முனிரத்னம். அவர் என்னோட சார்பா எல்லாரையும் வாங்கன்னு வணக்கங்கன்னு கை கூப்பி வரவேற்கிறேன். எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் சினிமா ஆசை வந்த உடனே நமக்கு லாங்குவேஜ் தெரியுமே, ஒரு கதை ரெடி பண்ணி இங்கே தமிழராஜி சொல்லிடலாம், சிரஞ்சீவி சொல்லிடலாம், மோகன்லால் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ராம்சரனும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு பேட்டி ஒன்று வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு கதையை ஒரு 1 வீக்ல ரெடி பண்ணிட்டு மூவ் பண்ணேன். எனக்கு செகண்ட் டே நான் தெளிவாயிட்டேன். ஸோ நாம அவகிட்ட போனால் நாம ரெடியாக இருக்கணும், சும்மா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எனக்கு செகண்ட் டே அது ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேற ஒரு தமிழுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு நான் காலேஜ் முடிச்சு வெளில வரதுக்குள்ள அந்த படம் கதையாக வெளில வந்துச்சு. அதாவது உதயம் NH4. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச டைரக்டர் வந்து வெற்றிமாறன். நான் கதை எழுதுறதும் சில பேட்டர்ன் வந்து அவரோட ஸ்டைல் இருக்கும், கொஞ்சம் டச் ஆகும். ஸோ நான் விரும்புகிற ஒரு டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கதையை எழுதி ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஒர்த்தபிள் தான், நம்ம எழுதுகிற கதைகள் வந்து கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவல் எல்லாருக்குமே தெரியுதுதான் டைரக்டரை ட்ரை பண்ணி அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்டு எங்கே பெருசாக ஓகே கிடைக்காம அப்புறம் நாமளே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சில டிஓபி வர மாட்டாங்க, எடிட்டிங் வர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு எடிட்டிங்கும் டிஓபி எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸ்ல தான் இந்த போகும்போது சுந்தர் சொன்னார், ஜி இந்த லாஸ்ட் டைம் கேமராமேன் செட் ஆக மாட்டேன்றாங்க, நீங்களே பண்ணீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ணலாம் அப்படி. அதுவும் இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும், 20 நாளில் முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டுக்காக இதுதான் நான் உள்ள வந்தேன்.
வந்தது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு விஷுவல் ஓகே தான் தோணுது. பட் பெரிய பட்ஜெட் மாதிரி இல்லை, பட் ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். அது நல்லபடியாக வந்து நினைக்கிறேன். நன்றி. ரிஷி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் யாஸ்மின் அவர்களுக்கும் மணிமேகலை லட்சுமணன், டைரக்டர் ராஜகண்ணாயிரம் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர், எடிட்டர் ரமேஷ் மணி, கேமராமேன் வெங்கட் மணிரத்னம், டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கிரண் மாதவன், ராகுல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும், எங்களுடைய ஆங்கர் அவர்களுக்கும், அண்ட் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்த படத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல். தளபதி மட்டும் இல்லை, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களுடைய படம் அது. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி, அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு. அதிலும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணன், அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அண்ணா அப்படின்னா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும், எம்ஜிஆர் அப்படின்னா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள் கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சி தலைவர். அது மாதிரி அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில் அண்ணன் தான். அண்ணன் அப்படின்றதுனாலே போதும், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அழகு, அவ்வளோ இனிமையா இருக்கும். அவர் தான் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி. ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் செந்தில் அவர்கள் இன்னைக்கு வேற ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அண்டு படத்துடைய ட்ரெய்லர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது. பாடல்கள், இசை, டான்ஸ் எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ, அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து இதில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்திலையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சினிமாங்கிறது வந்துங்க அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம சரியாக செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ப்ராப்பர்ட்டி தான், அது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து என்றைக்குமே அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட், இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி வந்து 20 இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, நமக்கு வந்து வருமானம் கொடுக்கும். சமீபத்தில் நான் தொடர்ந்து ஒரு 4-5 வாரமாக நான் வந்து உதயனில் வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன். அன்பேவா, சாரி, உலகம் சுற்றும் வாலிபன், 1000, என்னங்க, அடிமை பெண், 1000ல் ஒருவன், வசந்த மாளிகை, கர்ணன், இதெல்லாம் இப்போவும் வந்து ஜனங்க வந்து அவ்வளோ ரசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம பிரமிச்சு போகிறோம். என்ன பிரம்மாண்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டம்ன்றது அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி பண்ணாங்க, எவ்வளோ கமிட்டடாக அந்த பீரியடில் இருந்த டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அதை வந்து நேசித்து அந்த ஒரு ஆர்ட்டை செஞ்சுருந்தாங்கன்னா 50 வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற அந்த அதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க. ஸோ நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியோட ரொம்ப அக்கறையோட கவனமாக செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கான ரெவென்யூ டெஃபினட்டாக கிடைக்கும். சினிமா வந்து டெஃபினெட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான். முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார், ரிலீஸ் டைமில் வந்து சிலர் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் யார் ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும். நம்ம பாட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் திருடங்களை வந்து காட்டி கொடுக்காம இருந்தோம்னு சொன்னால் திருடன் திருடிக்கிட்டே இருப்பான். அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இல்லை சங்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவன் தப்பு பண்ணனா அவன் தப்பு, நிர்வாகத்தில் சரியில்லையா சரியில்லை, அதை நம்ம சொல்லணும். ஏன்னா இது நமக்கு அதுக்கு பின்னாடி பல பேரோட லைஃப் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, பல பேரோட வாழ்க்கையே அதில் தான் இருக்கு. ஸோ இதில் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க 2வது வாட்டி அவனை எலெக்ட் பண்ணாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. அப்போதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து தயங்கவே கூடாது. அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் வரணும்.
வெளி லாங்குவேஜ்லேருந்து நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதையும் நம்ம வரவேற்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம படங்கள் அங்கே போகும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். வெளிப்படங்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டாக இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. வியாபாரம் பெருசாகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும். சில சொல்லுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கொடுக்க வேண்டாம், இவங்களுக்கு தேட்டர் கொடுக்க, சும்மா அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக இல்லை வந்து அதை வச்சு சும்மா ஒரு 4 ஓட்டு வாங்கிட்டு யாரையும் வந்து பற்றி கவலைப்படாமல் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம். ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது எந்த தொழிலாகட்டும், இது பாலிட்டிக்ஸாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம். ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை இங்கு வர வைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மேடை இருந்தாலும் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேடை. கேக்குதா? ரைட். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நானும் வந்து அந்த மீடியா தான் வந்திருக்கேன். நானும் ப்ளஸ் தான். நான் ஒரு சுந்தர நாடகம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழக்கம். நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தான் வந்தான். ஆனால் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டானே, நான் நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா, சரி தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல அவனுக்கு வந்து எப்படி ஃப்ரேம் வைக்க தெரியாது, எப்படி நடிக்கணும்னு தெரியாது, எப்படி எடுக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாம வந்து முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். பசி திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே ஆர்கேவில் தான் பண்ணோம். பிரம்மாண்டமா போயிடுச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா எல்லாருக்கும் போயிட்டு இருந்தான். நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போனேன். சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, சினிமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நாங்கள் போகும்போது என்ன ஆகுன்னா, அங்க இருக்க என்னென்ன பண்றாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து கத்துக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். யாருமே இங்க வந்து அசிஸ்டண்டா யாரும் ஒர்க் பண்ணல. எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ஐயோ அவருடைய ஒர்க் பண்ண பெருசா இல்லாம இவங்களோட ஒர்க் பண்ண பெருசா இல்லாம அப்படிலாம் யாருக்கும் நினைக்காதீங்க. உங்ககிட்ட உள்ள திறமை வந்து நமக்குள்ளதான் இருக்கு. அது எங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க படம் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அந்த உறுதி வந்து இந்த படம் கண்டிப்பா சொல்லும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த படம் சின்ன பட்ஜெட் படம், ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, லைட் வச்சிருக்கலாம். நானே கேட்டிருக்கேன் அவங்க நிறைய வாட்டி, என்னடா கொஞ்சம் லைட் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தா கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்க மாட்டேன். இல்லைண்ணே நம்ம டிஏல பார்த்து பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு டெக்னீஷியன் சொன்னேன். அப்போனா எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ரேம் லுக் இருக்கணும் அப்படின்னு பார்த்து கத்துக்கிட்டு தான் இந்த படமே. அதுக்காக இந்த படம் ஜெயிக்கணும். யார்கிட்ட அசிஸ்டண்டா வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றத விட சொந்தமா முயற்சி பண்ணி பிராக்டிகலா கத்துக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன். இங்க இருக்க எல்லா டெக்னீஷியன் அதான் உண்மை. இப்ப கூட இந்த டிஓபி சொன்ன அந்த பையன் கூட பார்த்து கத்துக்கணும் தான். அதுக்காக இந்த படம் ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் முழுக்க 50% எடிட் பண்ண நாவே கிடையாது, சுந்தர் தான். இப்ப கூட பாருங்க, சுந்தர் தான் இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கணும். ஆனா அவங்க உட்காரல, எல்லாரும் உட்கார வச்சு அழகு பாக்குறான். இப்பயும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். இது நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, நீங்க நான் எடிட் பண்றேன் ஃபுல்லா முடிக்கிறேன், நீங்க வந்து ஃபைல் மட்டும் பாருங்க போதும், நீ எப்படி பண்ணிருக்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையிலே சொன்ன படம் முழுக்க கிரியேட் யார் போகணும்னா சுந்தர் தான் போகணும். அதுக்கு எனக்கு ரொம்ப அது புறமெல்லாம் கிடையாது. நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க வந்திருக்கானே, அதுவே சந்தோஷம். அப்ப நாம கரெக்டா இருக்கணும், எப்படி நம்ம சொல்லி கொடுக்க இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான். எனக்கு கிரியேட் ஃபுல்லாவே சுந்தர் தான் சேரணும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார் சொன்னாரு, அந்த மாதிரி சேனல்ல வந்து நியூஸ் சேனலோ இல்லை வந்து சினிமா சேனலோ வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில நல்ல விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, யூடியூபோட சினிமா டிவி வந்து சீக்கிரம் ரீச் ஆயிடும். அதனால மீடியா பீப்புள் கண்டிப்பா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னா படம் கண்டிப்பா ஜெயிக்காது. அதனால நல்ல
நல்ல ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் சேனல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அது ரொம்ப நான் கிடைக்கல. ஏன்னா நான் அங்கிருந்து இருந்து பார்த்ததுதான் சொல்கிறேன், அங்கே நான் இருக்கேன், அதனால சொல்கிறேன். கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற ரிவ்யூவில் மட்டும்தான் இந்த படம் ஜெயிக்குமே, ஒரு ஆப்ஷனே கிடையாது. யூடியூப்புக்கு ஓகே தான், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் யூடியூப்ல வந்து ஒன்றுமே தெரியாம யூடியூப்லாம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் டிவி வந்து அப்படி இல்லை, டக்குனு ரீச் ஆயிடும். இது இங்கே மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களும் முதல்ல பார்க்குறது நியூஸ் சேனல் தான். அந்த நியூஸில் ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் ரீச் ஆகும். ஏன்னா மெயினே அவங்க தான், மேல் இடத்துலேருந்து கீழ் இடத்துலேருந்து அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவி சேனலில் தான் ப்ரமோட் பண்ணி ஆகணும், ஒரு ஆப்ஷன் இல்லை. அதுக்கு மட்டும் நீங்கள் டிவி சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. சார் சொன்னது இது பெரிய படம், உண்மையிலே பெரிய படம் தான். எங்களுக்கு வந்து சின்ன படம், ஆனால் மக்களுக்கு உண்மையிலே பெரிய படம் தான். சார் வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, படத்துக்கு குழுங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தருக்கு கண்டிப்பா அவன் இந்த படம் மூலமா அடுத்த படம் நல்ல பட்ஜெட்ல நல்ல படம் பண்ணணும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அவங்க திறமையை பாருங்க, அவங்க ஒர்க் பண்ற ஒரு வாட்டியாவது படத்தை பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி டிக்கெட் கூட அவங்க ஃப்ரீயா சொல்றேன், ஃப்ரீயா ஒரு வாட்டியாவது எல்லாம் பிடிச்சி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் ஒரு சின்ன விஷயம் அவன் பண்ணியிருக்கான், அந்த விஷயத்துக்காகவே அந்த படம் வந்து அவனுக்கு இன்னொரு படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் எங்க மேடையில எல்லாரோட பார்வையில ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அதை ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷனை நான் மேடைக்கு கூப்பிடுறேன். வாங்க சார். இவரு சார் வந்து போலேந்தி சார், நம்ம வீட்டுக்கு எடுத்தாப்புல இருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏரியாவுக்கு, பொது சேவைகள் நிறைய பண்றாங்க. அது எடுங்க. அதனால அவரு கையில இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார் எல்லாம் சொன்னாங்க அரசியல்வாதின்னு. நான் பார்த்து நான் உணர்ந்து ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் ரோடு எங்கேயுமே சரியில்லை. நான் உண்மையிலே வந்து ஒரு போக்குவரத்து துறை அமைச்சரை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். எந்த ரோடுமே சரியில்லை, குண்டும் குழியுமா. நாங்கெல்லாம் வண்டி வச்சிருக்கிறது வந்து ஏதோ நாங்கள் 50 ஊருக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டுறோம். அந்த குண்டு குழியில ஓடும்போது 1008 நட்டு விழுந்து அது ரிப்பேர் ஆகி மெக்கானிக் செட்டும் சரியில்லை. அது கூட எனக்கு தெரியல பாருங்க, என் கஸ்டமர் தான் எனக்கு தெரியும். ஓகே சார், நான் அந்த டீட்டெயிலாம் சொல்லணும்னு எனக்கு இல்லைல்ல, நான் அதை நான் படிச்சுட்டு தான் அவங்க சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து என் பிரச்சனை தான் எனக்கு கணக்கு தெரியும். அதனால ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் கடைசியில அந்த ரோட்ல அவரை நடக்க வச்சு இந்த ரோடு எவ்வளவு கஷ்டமா குண்டு குழியுமா இருக்கு பாருங்கன்னு உணர்த்துற படம் தான் இது. கிளைமேக்ஸ்ல அந்த செந்தில் சாரை ரோட்ல வாங்க நடந்துட்டே பேசலாம் அப்படின்னு கூட்டு போற படம் தான் இது. அப்போ வந்து அந்த ரோட்ல இருக்கிற சேரும் சகதியும் அந்த கல்லும் மண்ணும் அவர் மேல பட்டு ஒரு சேரா நிப்பாரு. அப்பதான் அவர் உணர்றாரு எம்எல்ஏ திருந்துறாருன்ற மாதிரி தான் படத்தோட லைனு. அதை வந்து எப்படி சொல்லணும்னு ஆரம்பத்துல இருந்து காமெடியா ஒரு என்டர்டைன்மெண்டா தான் போயிருக்கோம். அதுதான் நன்றி. எல்லாரும் இதை காமெடி படமா மட்டும் பாத்துறாதீங்க, இது ஒரு கடைசியில ஒரு கருத்துள்ள படம். சார் சொன்னீங்க 2.5 மணி நேரம் படத்துல ஒரு 2 நிமிஷம் கருத்து இருந்தா போதும்னு, இது வந்து ஒரு 3 நிமிஷமே கருத்து இருக்கு. கடைசியில வெளியில போறப்போ உண்மையிலே நம்ம போற வழியெல்லாம் திரும்பி பார்க்கணும் மக்கள், அதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கோம். இது வந்து சும்மா காமெடி படம் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் கருத்துள்ள படம் நிறைய இருக்கு. எங்களை ப்ரொடியூசர்ஸ் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏன்னா புது டீம் பெரிய கருத்துள்ள படம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கான சின்ன ஒரு ஊர்தான் இந்த படம். அடுத்து பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்கு. எனக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். நன்றி. இந்த விழாவுக்கு வந்த எல்லாருமே நன்றி, அழைத்து வந்த விருந்தாளிகளுக்கு நன்றி, அழைக்காமல் வந்த விருந்தாளிகளுக்கு நன்றி. தேங்க்யூ சார். கடைசியா ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், எல்லாரும் மேனேஜர் சார் உங்கள்ட்ட மெயினா கேட்டுக்கிறேன். எங்க ஹீரோயினி மட்டும் 2 வார்த்தை பேசிக்கிட்டோம், அவங்கலாம் புதுமுகம், அவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்த்து வரணும். சந்தியா வாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ராஜ் கண்ணாயிரம் சார் அவர்களுக்கு என்னை இந்த மூவியில் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து செந்தில் அண்ட் கவுண்டமணி சார் காமெடி அந்த காம்போவில் வந்துட்டு நாங்கள்லாம் நிறைய வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அவர் கூட வந்து நான் சேர்ந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நினச்சி பார்த்ததில்லை. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த
சுந்தர் சார் அண்ட் ராஜ் கனாயிரம் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரோட ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதலாவது இந்த ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே ஒரு ஹைட்டுக்கு போகணுன்றது எல்லாத்துடைய ஆசையும். அது சினிமா தொழில் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுமே இருக்கும். ஆனால் சினிமான்றது கொஞ்சம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழி. எங்கள் டீமையும் மதித்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் சான்சஸ் கேட்கும் போது சாங்ஸ் அனுப்ப சொல்லுவாங்க, சாம்பிள் பார்ப்பாங்க. கடைசியில் வந்து இல்லை சார் ப்ரொடியூசருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் வந்தார், அவரை மியூசிக் டைரக்டராக கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வழி வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நான் என் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட, அப்பாக்கிட்ட எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தரையுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒன்ஸ் சான்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். அது ஏன்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து வாங்கினா வணக்கங்கண்ணா டைட்டில். இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான டீம். ஒரு ஒரு அஃபீஷியல் ஒரு இதாக இல்லாமல், ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் இங்கே வந்து பழகிறது, பேசுறது எல்லாமே. எதுனாலும் திட்டிக்குவோம், பேசிக்குவோம், திரும்பி வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். பல குறைகள் பல நிறைகள் இருந்தாலும் இந்த டீம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு என் இறைவனை கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக ஆதரிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.